அசாத்தியம் என்று நாம நினைக்கிறோம். அதாவது சான்ஸே கிடையாது அப்படி நினைக்கிறோமோ, அதை வைத்து ஆண்டவர் கேட்கிறார், இது எனக்கு முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். தேவன் எப்படி தம்மை இங்கே அறிமுகப்படுத்தி இந்த காரியத்தை கேட்கிறார்னா, இங்கே பாரு, நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் தெய்வம் கிடையாது. ஆமே, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கென்று தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. அக்கினிக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ பாகால வழிபடுறவங்க அக்கினிக்குன்னு. அதனாலதான் எலியா வந்து சொல்லுவார், அக்கினியினால் உத்தரவு. நீ அக்கினி பாகால சொல்றேல்ல, நான் சொல்றேன் உன் வழிக்கே வரேன். அக்கினியினால யார் உத்தரவு அருள்றாரோ அவங்க தான் தெய்வம். அக்கினியினால் ஒவ்வொன்றுக்கென்று ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். இப்போ பிசினஸா